Hi friends, this is Manoj and welcome back. இன்னைக்கு வீடியோல Vivo V23 5G செல்போன்ல எனக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கு என்னென்னலாம் பிடிக்கல அப்படின்ட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த செல்போனோட அன்பாக்சிங் அண்ட் இன்டெப்த் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோல போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோக்கான கார்டு வந்து நான் மேலே கொடுக்குறேன் அண்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பிடிக்காத விஷயத்துல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்காத விஷயம் இந்த செல்போனில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே நாட்ச் தான். ஆப்பிள் மாதிரி அப்படியே ரெப்ளிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்ல ஒரு நாட்ச் வச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அதுல ஒரு பிளஸும் இருக்குது. உங்களுக்கு 50 மெகா பிக்சல் ஹெச்டி கேமரா கிடைக்குது. அப்புறம் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து ஃப்ரண்ட்ல கிடைக்குது. அப்படி இருந்தாலுமே படம் பார்க்கும்போது இந்த நாட்ச் இருக்குது கொஞ்சம் டிஸ்ட்ராக்டிங்கா இருக்கு. இந்த பாப்அப் கேமரா மாதிரிலாம் ஏன் இப்போ கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் there is no dual speakers. இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருந்திருக்கணும், ஆனா கொடுக்கல. அஃப்கோர்ஸ் இந்த போனோட சவுண்ட் குவாலிட்டி சூப்பர்பா இருக்கு. இந்த லவுட் ஸ்பீக்கரோட குவாலிட்டி வந்து நல்லா லவுடா இருக்கு, கிறிஸ்பா இருக்கு, கிளியரா இருக்கு. எந்த ஒரு கம்ப்ளைண்டும் கிடையாது. ஆனா 2 ஸ்பீக்கர் வந்து இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு டெஃபினட்டா கொடுத்திருக்கணும். இவங்க கொடுக்கல. அண்ட் there is no Dolby Atmos support also. இந்த போன் பாத்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சர்டிபிகேஷன் வாங்கியிருக்கு. அதாவது இந்த போனால ஹை ரெசல்யூஷன் ஆடியோவை லாஸ்லெஸ்ஸா வயர்லெஸ்ஸா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ப்ளூடூத் மூலமா. ஆனா இவங்க டால்பி அட்மாஸ் கொடுக்காதது ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் தான். நெக்ஸ்ட் there is no IP ரேட்டிங். இவங்க அபிஷியல் சைட்ல இதை பத்தி எதுவுமே சொல்லல. பட் IP ரேட்டிங் இருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா இவங்க டிஸ்பிளேல ஸ்காட் ஜெனரேஷன் அப் அப்படின்னு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. பேக் சைடுல ஏஜி கிளாஸ் கொடுத்திருக்காங்க. ஃப்ரேம் ஃபுல்லா மெட்டல்ல கொடுத்திருக்காங்க. இவ்வளவு நீட்டா டிசைன் பண்ணவங்க கண்டிப்பா IP ரேட்டிங் கொடுத்திருக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. பட் IP ரேட்டிங் சர்டிபிகேஷன் வாங்கினா மொபைல் காஸ்ட் கூடும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லாம கூட விட்டுருக்கலாம். அண்ட் there is no NFC and no FM. இது ஒரு சில பேருக்கு தேவைப்படாம இருக்கலாம், ஒரு சில பேருக்கு தேவைப்படலாம். சோ தேவைப்படுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. மேக்ரோ மோட் வந்து போட்டோ மோடுக்குள்ள வச்சிருக்காங்க. நீங்க போட்டோ மோட் போனீங்கன்னா மேல வந்து மேக்ரோன்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 2 மெகா பிக்சல் கேமராவை நீங்க ஆன் பண்ணிக்கலாம். மேக்ரோட அவுட்புட் அந்த அளவுக்கு நல்லா இல்ல. நம்பர் 1 மேக்ரோட மேக்னிஃபிகேஷன் அந்த அளவுக்கு இல்ல. ரொம்ப பூதாகரமான இமேஜ்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஓரளவுக்கு நீங்க பெருசா போட்டோ எடுத்துக்கலாம். ரெண்டாவது கலர் சைன்ஸ் வந்து ரொம்ப ஆவரேஜா இருக்கு. இமேஜ்ல வந்து ஷார்ப்னஸே இல்ல. லைட்டா ஜூம் பண்ணாலும் பிக்சலேட் ஆகுது. கலரே பாருங்களேன் ஒரு மாதிரி சாஃப்டா இருக்க மாதிரி இருக்கா, ஒரு மாதிரி பிரவுனிஷா பிங்கிஷா இருக்கா. இமேஜ் ஒரு மாதிரி சாஃப்டா ஏதோ வாட்டர் கலர் எஃபெக்ட் தெரியுதா. சோ மேக்ரோ வந்து பிலோ ஆவரேஜ். மேக்ரோக்கு டெடிகேட்டடா ஒரு 2 மெகா பிக்சல்ல f2.4ல ஒரு கேமரா கொடுத்திருக்காங்க. ஆனா மேக்ரோ வச்சு நீங்க போட்டோ தான் எடுக்க முடியுமே தவிர மேக்ரோக்கு டெடிகேட்டடா வீடியோ மோடே கிடையாது. இது கொஞ்சம் ஆடா இருக்க மாதிரி இருக்குல்ல. இந்த செல்போனோட மெயின் கேமராஸோட சென்சார் சைஸோ இல்ல பிக்சல் சைஸோ எனக்கு கரெக்டா தெரியல. எந்த வெப்சைட்லயும் வந்து டேட்டாவே அவைலபிள் இல்ல. அப்படி இருந்தாலும் இந்த பட்ஜெட் ரேஞ்சில் கண்டிப்பா ஹாஃப் இன்ச் சென்சாரோ இல்ல அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் சென்சார் தான் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த அசம்ஷன் படி பார்த்தோம்னா இவங்க 64 மெகா பிக்சல் ரெசல்யூஷன் கொடுத்திருக்காங்க. சோ பிக்சல் சைஸ் கண்டிப்பா குட்டியூண்டா தான் இருக்கும். சோ லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா நல்லா இருக்காது. சோ அதே தான் போட்டோ மோட்லயும் போர்ட்ரேட் மோட்லயும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. போட்டோ மோட்லயும் போர்ட்ரேட் மோட்லயும் லோ லைட்டிங்ல இல்லனா லேசர் லைட்டிங் கண்டிஷன்ல நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா இமேஜ் அப்படியே பிக்சலேட் ஆரம்பிக்குது. நிறைய கிரெயின்ஸ் வந்து உள்ள வர ஆரம்பிக்குது. சோ டைனமிக் ரேஞ்சையும் கலர் சைன்ஸையும் அது மெயின்டைன் பண்ணா கூட இமேஜ் பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கு. ஒரு வாட்டர் கலர் எஃபெக்ட் மாதிரி தெரியுது. ஷார்ப்னஸ் வந்து கம்ப்ளீட்டா போயிடுது. போர்ட்ரேட்ல என்ன இஷ்யூனா எட்ஜ் டிடெக்ஷன் வந்து ப்ராப்பரா இல்ல. நிறைய டைம் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட்டும் பேக்ரவுண்டும் ஒன்னோட ஒன்னு மிக்ஸ் ஆகுது. எட்ஜ் எல்லாம் வந்து ப்ளீட் ஆகுது. இதை நீங்க நிறைய தடவை பார்க்கலாம். இது 3 சிச்சுவேஷன்ல நடக்குது. ஒன்னு வந்து லோ லைட்டிங் கண்டிஷன்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சோ ரெண்டாவது வந்து நீங்க ஆப்பர்ச்சரை வந்து 0.95 ல இருந்து f16 வரைக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா f2.2 அண்ட் அபோவ்க்கு மேல வச்சாதான் போட்டோ கிளியரா இருக்கு. எட்ஜ் டிடெக்ஷன் வந்து ப்ராப்பரா இருக்கு. 2.2க்கு கீழ போய் 0.95 ல வச்சு போட்டோ எடுத்தீங்கன்னா எட்ஜ் வந்து நல்லா ப்ளீட் ஆகுது. இது நிறைய தடவை நான் பார்த்துட்டேன். அண்ட் நீங்க ஆப்பர்ச்சர் அட்ஜஸ்ட் பண்ணும்போது பேக்ரவுண்ட் வந்து ஷிம்மர் பண்றதுக்காக ஒரு சில ஃபில்டர்ஸ் கொடுக்குறாங்க. சோ ஹார்ட் ஷேப்ல, ஸ்டார் ஷேப்ல, பட்டர்ஃப்ளை ஷேப்ல வந்து நீங்க ஷிம்மர் பண்ணிக்கலாம். இது அப்ளை பண்ணும்போது இந்த ஃபில்டரை நீங்க அப்ளை பண்ணும்போதும் எட்ஜ் டிடெக்ஷன் வந்து ப்ராப்பரா இல்ல. நிறைய டைம் அந்த ஷிம்மரிங் வந்து நம்ம பாடி மேலே வந்து உட்காருது. சோ பார்க்கிறதுக்கு காமெடியா இருக்கு. பட் இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. என்னன்னா நீங்க போர்ட்ரேட் மோட்ல போட்டோ எடுத்ததுக்கு அப்புறமும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து எடிட் பண்ணிக்கலாம். சோ எடிட் பண்ணும்போது நீங்க ஆப்பர்ச்சரை பிசிக்கலா அட்ஜஸ்ட் பண்ணி திரும்பவும் அந்த இமேஜ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பா கொண்டு வர ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் ஸ்லோ மோஷன். ஸ்லோ மோஷன் வந்து ரொம்ப லிமிட்டடா இருந்துச்சுங்க. நீங்க 1080p at 120 frames per second ஷூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 720p at 120 frames and 240 frames per second நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். 1080p வீடியோ கூட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் 720p வந்து ரொம்ப போரா இருந்துச்சு. கிளாரிட்டி நல்லாவே இல்ல. ரொம்ப செதஞ்ச மாதிரி இருந்துச்சு ஃபுட்டேஜ். அண்ட் இன்னொரு விஷயம் நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணுது. அந்த ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் வந்து ஸ்மூத்தாவே இல்ல. நிறைய ஃப்ரேம்ஸ் ஸ்கிப் பண்றதுனால ஒரு ஜிட்டர் எஃபெக்ட் வந்து வீடியோல இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் ஃப்ரண்ட் கேமரால ஸ்லோ மோஷன் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. மேபி நான் க்ளோஸ் ரேஞ்சில் உட்காந்து ஷூட் பண்ணனால அப்படி இருக்கும் என்னமோ. அண்ட் டைம் லாப்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். பட் டைம் லாப்ஸ்ல என்ன இஷ்யூனா எந்த ஒரு ஃபில்டர்ஸ்மே கொடுக்கல. நீங்க இருக்க சப்ஜெக்ட் அப்படியே தான் ஷூட் பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் திங், நீங்க ரெக்கார்ட் பட்டனை தட்டினோடனே டைம் டியூரேஷனே காட்ட மாட்டேங்குது. நீங்க எவ்வளவு நேரம் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. நெக்ஸ்ட் இஸ் ப்ரோ மோட். ப்ரோ மோட்ல 2 இஷ்யூஸ் இருக்கு. நம்பர் 1, இந்த செல்போன்ல 2 ஹெச்டி கேமராஸ் இருக்கு. ஒன்னு 64 மெகா பிக்சல் ரியர் கேமரா, another one is 50 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா. ஆனா அவங்க ரியர் கேமராக்கு மட்டும் தான் ப்ரோ மோட் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராக்கு ப்ரோ மோட் கொடுக்கல. அப்படி கொடுத்திருந்தாங்கன்னா அது ஒரு ரெவல்யூஷனரி ஆப்ஷனா மாறி இருக்கும். பட் மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஒன் மோர் திங், ப்ரோ மோட்ல போட்டோ எடுக்கிற ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கே தவிர வீடியோக்கு ஆப்ஷன் கொடுக்கல, which is
highly disappointing. Next is video mode. So video mode சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிடுறேன். இந்த செல்போன்ல மோஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. மோஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் உள்ள போனீங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். ஒன் இஸ் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ், உங்க கண்ணை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். ரெண்டாவது பாடி ஆட்டோ ஃபோக்கஸ், உங்க தலையோ இல்ல உங்க பாடியோ வந்து ஃபோக்கஸ் பண்ணும். மூணாவது வந்து ஆப்ஜெக்ட் ஆட்டோ ஃபோக்கஸ், அதாவது சப்ஜெக்ட் ட்ராக்கிங். சப்ஜெக்ட் மேல டபுள் டாப் பண்ணீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் வந்து சப்ஜெக்ட்ல லாக் ஆயிடும். சோ சப்ஜெக்ட் மூவ் ஆக ஃபோக்கஸும் எக்ஸ்போஷரும் சப்ஜெக்ட் கூடவே சேர்ந்து மூவ் ஆகும். which is a cool thing. இது ஃப்ரண்ட் கேமரால இருக்கு, ரியர் கேமரால இருக்கு. ஆனா ஃப்ரண்ட் கேமரால நீங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ரியர் கேமரால அந்த மோஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லனா ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லனா மூணுத்தையுமே நீங்க சேர்த்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஃப்ரண்ட் கேமரால இது டிஃபால்ட்டா ஆன்லயே தான் இருக்கும். ஓகே, இத வந்து நீங்க ஆஃப் பண்ணவோ ஆன் பண்ணவோ முடியாது. அண்ட் ஒன் மோர் திங், 0.66 கேமரால இந்த மோஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் ஒர்க் ஆகாது. அதாவது 8 மெகா பிக்சல் கேமரா ஃப்ரண்ட்லயோ ரியர்லயோ நீங்க ஆன் பண்ணீங்கன்னா இந்த மோஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் ஒர்க் ஆகாது. அண்ட் இந்த மோஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து நீங்க போர்ட்ரேட் மோட், போட்டோ மோட், நைட் மோட் அண்ட் வீடியோ மோட் 4 மோட்லயுமே யூஸ் பண்ணிக்கலாம், which is a cool thing. ஓகே, இப்போ வீடியோ மோடுக்கு வருவோம். நீங்க வீடியோ மோட்ல 4K at 30 fps, 1080p at 60 fps and 30 fps, அதே மாதிரி 720p at 60 fps and 30 fps இந்த ரெசல்யூஷன் அண்ட் ஃப்ரேம் ரேட்ல மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். இதுல என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்னா, நீங்க 4K at 30 fps and 1080p and 720p at 60 fps இந்த மூணு ரெசல்யூஷன் அண்ட் ஃப்ரேம் ரேட்ல ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபில்டர்ஸ் கொடுக்க மாட்டாங்க, பியூட்டி எஃபெக்ட் கிடையாது, மோஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் கிடையாது அண்ட் 0.6x வைட் ஆங்கிள் கேமரா கிடையாது. இது போத் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமரா ரெண்டுத்துக்குமே நான் சொல்றேன். ரெண்டுத்துக்குமே வந்து 0.6x கேமரா வந்து கிடையாது. அண்ட் கமிங் டு அல்ட்ரா ஸ்டடி, இந்த செல்போன்ல வந்து டிஜிட்டல் ஸ்டெபிலைசேஷன் தான் யூஸ் பண்றாங்க. அதாவது எலக்ட்ரானிக் ஸ்டெபிலைசேஷன் தான் யூஸ் பண்றாங்களே தவிர எனக்கு தெரிஞ்சு OISO இல்ல வந்து ஜிம்பல் ஸ்டெபிலைசேஷனோ கிடையாது. நார்மல் ஸ்டெபிலைசேஷன் தான். ரியர் கேமரால வந்து ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் மூணாவது அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமரால ஸ்டெடி ஃபேஸ் ஆன் அண்ட் ஸ்டெடி ஃபேஸ் ஆஃப் இந்த 2 ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல என்ன பிரச்சனைனா, நீங்க அல்ட்ரா ஸ்டெடி மோட் யூஸ் பண்ணி ரியர் கேமரால ஷூட் பண்ணும்போது உங்களால 1080p at 60 ஃப்ரேம்ஸ்ல மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும், வேற எந்த ரெசல்யூஷன்லயும் ஷூட் பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு வழக்கம் போல ஃபில்டர்ஸ், பியூட்டி எஃபெக்ட், 0.6x கேமரா, மோஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமரால நீங்க ஸ்டெடி ஃபேஸ் ஆன் பண்ண உடனே உங்களால 1080p at 30 fps and 720p at 30 fpsல மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும், வேற எந்த ரெசல்யூஷனும் ஷூட் பண்ண முடியாது. அண்ட் லாஸ்டா நீங்க ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ண உடனே ஃபுட்டேஜ்ல வந்து ஒரு சிவியர் கிராப் வருது. இப்போ பாருங்க, நான் ஃப்ரண்ட் கேமரால ஸ்டெடி ஃபேஸ் ஆஃப்ல இருக்கேன், ஒரு ஃப்ரேம் இருக்குதா, இப்போ ஸ்டெடி ஃபேஸ் ஆன் பண்றேன், ஃப்ரேம் பாருங்க க்ளோஸ் ஆ போயிருச்சு, அதாவது ஒரு கிராப் வந்திருக்கு, தெரியுதா? அதே மாதிரி ரியர் கேமரால ஸ்டெபிலைசேஷன் ஆஃப்ல இருக்கும்போது ஒரு ஃப்ரேம்ல இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்தனே ஒரு சின்ன கிராப் வருது, அதுக்கப்புறம் அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் கொடுத்தனே இன்னொரு சிவியர் கிராப் வருது, தெரியுதா உங்களுக்கு? அண்ட் லாஸ்டா ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த செல்போனுக்கு ஃப்ரண்ட்ல 2 டூயல் கலர் LEDs வந்து கொடுத்திருக்காங்க. இதை வச்சு நீங்க போட்டோவும் எடுத்துக்கலாம், வீடியோவும் எடுத்துக்கலாம், அதாவது ஃபிளாஷ் லைட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், கண்டினியூஸ் லைட் சோர்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுல என்ன ப்ராப்ளம்னா, நீங்க 4K at 30 fps, 1080p and 720p at 60 fpsல ஷூட் பண்ணும்போது இந்த ஸ்பாட் லைட் ஆஃப் ஆயிரும். சோ ஸ்பாட் லைட் உங்களுக்கு வேணும்னா நீங்க either 1080p or 720p 30 fpsல மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும், which is highly disappointing. ஓகே, இப்போ இந்த செல்போன்ல எனக்கு பிடித்த விஷயங்கள் நம்பர் 1 is the design. எக்ஸலண்டான ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. அப்படியே ஆப்பிள் iPhone 13 ரெப்ளிகேட் பண்ணிருக்காங்க. அந்த ஃபிளாட் எட்ஜஸா இருக்கட்டும், கர்வி கார்னர்ஸா இருக்கட்டும், பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. அதே மாதிரி மெட்டல் ஃப்ரேம், ஷைனி கோல்டு கலர். பேக் பேனல் பாத்தீங்கன்னா கலர் சேஞ்சிங் பேக் பேனல். நல்ல வெயில்ல வைக்கும்போது ஒரு மயில் பச்சையும் ஷேடுக்கு வந்தோடனே கோல்டன் கலரும் மாறுது, பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. அண்ட் முக்கியமா 7.3 mm தான் திக்னஸ், which is really really good. நெக்ஸ்ட் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர், 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் 1 ஹவர்ல வந்து உங்க செல்போனை ஃபுல்லா சார்ஜ் பண்ணிருது. நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்பாட் லைட் தான். 2 ஹை குவாலிட்டி ஸ்பாட் லைட் வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்திருக்காங்க. இதை வந்து நீங்க 3 கலரா செட் பண்ணிக்கலாம். கூல் ஒயிட், வார்ம் எல்லோ அண்ட் டிஃபால்ட். டிஃபால்ட்ங்கிறது இந்த 2 கலர் சேர்ந்த ஒரு கலர். இதெல்லாம் வந்து ஸ்டூடியோ லைட்ஸ்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு, இப்போ செல்போன்லேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் நான் ஒரு குறைபாடு சொல்லியிருந்தேன், 4K and 1080p 60 ஃப்ரேம்ஸ்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த ஸ்பாட் லைட் ஆஃப் ஆயிடும். அப்படி இருந்தாலும் நீங்க 1080p 30 ஃப்ரேம்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணாலோ இல்ல போட்டோஸ் அண்ட் போர்ட்ரேட்ஸ் எடுத்தாலோ சூப்பரான அவுட்புட் வந்து கிடைக்குது. நீங்க இந்த நைட் டைம் கிடையாது, டே டைம்ல கூட அதை வச்சு நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா நல்லா உங்க ஃபேஸை பிரைட்டா காட்டுது. நெக்ஸ்ட் இந்த செல்போனோட மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பரான ஒரு ஹை குவாலிட்டி டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. கலர்ஸ்லாம் நல்லா விவிடா இருந்துச்சு, கலர்ஸ்லாம் நல்லா பஞ்சியா இருந்துச்சு, கான்ட்ராஸ்ட் ரேஷியோலாம் சூப்பரா இருந்துச்சு, வியூவிங் ஆங்கிள்ஸ்மே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஸ்பீக்கர் குவாலிட்டி டாப் நாட்சா இருக்கு. அஃப்கோர்ஸ் ஒரே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருந்தாலும் இதோட குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கு, நல்லா லவுடரா இருக்கு, கிறிஸ்பா இருக்கு, கிளியரா இருக்கு. சோ தி டிஸ்ப்ளே அண்ட் ஸ்பீக்கர் இது ரெண்டையும் சேர்த்து படம் பார்க்கும்போது ஃபேண்டாஸ்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. சோ நெக்ஸ்ட் கேமரா பத்தி தான் பேச போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த செல்போன் வந்து டிசைனை மட்டும் ஆப்பிள பார்த்து அப்படியே ரெப்ளிகா பண்ணல, கேமரா யூஐயும் அப்படியே வந்து ஆப்பிள் iPhone 13 பார்த்து அப்படியே ரெப்ளிகா பண்ணிருக்காங்க. ஆப்பிள் iPhone 13ல எப்படி ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமரால ஒரே மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சோ, ஒரே மாதிரி கேமரா ஃபீச்சர்ஸ் இருந்துச்சோ, இந்த செல்போன்லயும் அப்படியே இருக்கு. ஃப்ரண்ட் கேமரால இருக்க ஃபீச்சர்ஸ் அப்படியே ரியர் கேமரால இருக்கு, ரியர் கேமரால இருக்க ஃபீச்சர்ஸ் அப்படியே ஃப்ரண்ட் கேமரால இருக்கு. சோ பெரிய டிஃபரன்ஸ் உங்களால பார்க்க முடியாது, which is really really great. நெக்ஸ்ட் இஸ் போட்டோ மோட். போட்டோ மோட் வந்து லோ லைட்ல கைவிட்டாலும் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல சூப்பரான போட்டோஸ் வந்து கொடுக்குது. அது வைட் ஆங்கிள் கேமராவா இருந்தாலும் சரிதான், நீங்க பிரைமரி
பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி போட்டோ எடுத்தாலும் சரி தான், இல்ல ஃப்ரண்ட் கேமரால எடுத்தாலும் சரி தான், நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல போட்டோ எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. குறிப்பா டைனமிக் ரேஞ்ச் வந்து சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இஸ் தி போர்ட்ரேட் மோட். போட்டோ மோட்ல சொன்ன அதே கதை தான். லோ லைட்ல வந்து போர்ட்ரேட் வந்து எட்ஜ் டிடெக்ஷன் வந்து கோட்டை விட்டுருது. ஆனா நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல எடுக்கும் பொழுது அவுட்புட் வந்து ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. குறிப்பா நைட் டைம்ல நீங்க போர்ட்ரேட் எடுத்து பாருங்களேன், சூப்பரா இருக்கு. எல்லா செல்போன் கம்பெனிஸும் இந்த போர்ட்ரேட் மோட்ல ஃபிளாஷே கொடுக்கறது இல்ல. அதாவது ரியர் போர்ட்ரேட்ல ஃபிளாஷே கொடுக்கறது கிடையாது. ப்ராசஸிங் பவரை கம்மி பண்ணணும் அப்படின்ட்டு ஃபிளாஷ் வந்து எடுத்து விட்டுறாங்க. பட் நான் என்ன பண்ணேன்னா ஒரு எக்ஸ்டர்னல் லைட் வச்சு போட்டோ எடுத்து பார்த்தேன். சூப்பரா அவுட்புட் வந்திருக்கு பாருங்க. எக்ஸ்டர்னல் லைட்டை நீங்க பெருசாலாம் நினைச்சுக்காதீங்க, சாதாரண செல்போன் ஃபிளாஷ் தான். இன்னொரு செல்போன்ல இருந்து ஃபிளாஷ் அடிச்சு எடுத்திருக்கேன். இந்த அவுட்புட்லாம் எவ்வளவு சினிமேட்டிக்கா இருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட் இஸ் தி வீடியோ மோட். நீங்க வீடியோ மோட்ல 4K at 30 fps ல ஷூட் பண்ணும்போது சூப்பரா இருந்துச்சு ஃபுட்டேஜ். அதே இது 1080p at 60 fps ல ஷூட் பண்ணும்போது இன்னும் சூப்பரா இருந்துச்சு ஃபுட்டேஜ். அந்த 60 fps ல அந்த வீடியோ எவ்வளவு ஸ்மூத்தா இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். நீங்க வீடியோ ஷூட் பண்ணும்போது சரி, ஷூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் சரி, ஃபுட்டேஜ் வந்து அப்படியே பட்டர் ஸ்மூத்தா இருக்கு. எந்த ஒரு ஜிட்டருமே ஃப்ரேம்ஸ்ல பார்க்க முடியல. நீங்க ஒரு ஜிம்பெல்லாம் வச்சு ஷார்ட் ரேஞ்ச் சப்ஜெக்ட்டை இந்த செல்போன்ல ஷூட் பண்ணீங்கன்னா அவுட்புட் வேற லெவல்ல இருக்கு. நான் அதிகமான நேரம் வீடியோ மோட்லாம் செலவு பண்ணேன். அண்ட் ஃபில்டர்ஸ்லாம் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. போட்டோ மோட், போர்ட்ரேட் மோட், வீடியோ மோட் எல்லாத்துலயும் நீங்க ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த போர்ட்ரேட் மோட்லாம் ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் இருக்கு. கிளாசிக்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஷேடோன்னு ஒன்று கொடுக்குறாங்க, பார்ட்டின்னு ஒன்று கொடுக்குறாங்க. இதெல்லாம் கம்பைன் பண்ணி நீங்க போட்டோ அண்ட் வீடியோ எடுக்கும் பொழுது சூப்பரான அவுட்புட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் நைட் மோடோட ஃபில்டர்ஸ் வந்து ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. ஃப்ரண்ட் கேமராக்கு நைட் மோட்ல ஃபில்டர்ஸ் கிடையாது. ஆனா ரியர் கேமராக்கு ஒரு 4-5 ஃபில்டர்ஸ் கொடுக்குறாங்க. விவோவோட லெகசி ஃபில்டர்ஸ் 4-5 கொடுக்குறாங்க. அதை வச்சு நீங்க போட்டோ எடுக்கும் பொழுது எக்ஸலண்டான அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. நீங்க எந்த மாதிரியான டார்க் சிச்சுவேஷன்லயும் இதை வச்சு நீங்க போட்டோ எடுத்துக்கலாம். நான் நிறைய சாம்பிள்ஸ் போடுறேன், நீங்களே பாருங்க. நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஹை ரெசல்யூஷன் போட்டோ மோட். இந்த செல்போன்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நீங்க ரியர் கேமராலையும் ஃப்ரண்ட் கேமராலையும் HD போட்டோ எடுத்துக்கலாம். ரியர் கேமரால இருக்க 64 மெகா பிக்சல் அண்ட் ஃப்ரண்ட் கேமரால இருக்க 50 மெகா பிக்சல் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி யூ கேன் ஷூட் ஹை ரெசல்யூஷன் போட்டோஸ். உங்களுக்கு 64 மெகா பிக்சல் அண்ட் 50 மெகா பிக்சல் இருக்க ஃபுல் ரீடிங் உங்களுக்கு வேணும்னா இந்த மோட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். போட்டோ அவுட்புட்டும் ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. அண்ட் ஒன் மோர் திங், நீங்க இதுல ஃபிளாஷ் லைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தி லைவ் போட்டோ மோட். இந்த மோட வந்து நீங்க ஃப்ரண்ட் கேமரால யூஸ் பண்ணிக்கலாம், ரியர் கேமரால யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் இல்லை, நீங்க போட்டோ எடுக்கிறதுக்கு 2 செகண்ட் முன்னாடியும் பின்னாடியும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணி ஒரு குட்டி வீடியோ மாதிரி, ஒரு மூவிங் போட்டோ மாதிரி கிரியேட் பண்ணிடும். ஸோ போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் அந்த போட்டோவை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த போட்டோ வந்து சவுண்டோட பிளே ஆகும். ஸோ அது ஒரு ஜாய்ஃபுல்லா வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தி டைம் லாப்ஸ். நீங்க டைம் லாப்ஸ்ல 0.6x வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 1x ல இருந்து 10x வரைக்கும் ஜூம் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ரெசல்யூஷன் வந்து 1080p ஆர் 720p வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்டா நீங்க 15x ல இருந்து 960x வரைக்கும் ஸ்பீட் செட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணலாம். அவுட்புட் வந்து 1080p ல உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. நான் சாம்பிள்ஸ் போடுறேன் பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தி டபுள் எக்ஸ்போஷர் மோட். இது ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருந்துச்சு. இது என்னன்னா, நீங்க 2 போட்டோவை எடுத்து ஒண்ணா மர்ஜ் பண்றது. ஃபர்ஸ்ட் இஸ் தி மல்டிபிள் எக்ஸ்போஷர். இதுல வந்து அவங்களே சில டெம்ப்ளேட்ஸ் கொடுத்திருப்பாங்க. அப்படி இல்லனா உங்க செல்போன்ல இருந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு புதுசா நீங்க ஒரு போட்டோ எடுத்து மர்ஜ் பண்ணிக்கலாம். சோ புதுசா ஃப்ரண்ட் கேமரால இல்ல ரியர் கேமரால போட்டோ எடுத்து ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் இஸ் தி ஃப்ரண்ட் அண்ட் ரியர் எக்ஸ்போஷர். இது என்னன்னா, அட் அ டைம்ல வந்து ஃப்ரண்ட் கேமராவையும் பேக் கேமராவையும் ஆன் பண்ணி 2 போட்டோ எடுத்து அப்படியே மர்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் மூணாவது வந்து 2 எக்ஸ்போஷர்ஸ். இது வந்து ரியர் கேமரா இல்லனா ஃப்ரண்ட் கேமரா ரெண்டுல ஏதாவது ஒண்ணா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு போட்டோ தனியா எடுத்துட்டு ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணிக்கலாம். இந்த காம்பினேஷன்ஸ்ல நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் வருது. நான் சில சாம்பிள்ஸ் போடுறேன் பாருங்க. அல்டிமேட்டா உங்க இமேஜினேஷன் தாங்க. நெக்ஸ்ட் இஸ் தி டூயல் வியூ மோட். இது என்னன்னா, நீங்க 2 கேமராவை அட் அ டைம்ல ஆன் பண்ணி இன்ஸ்டன்ட்டா ரெக்கார்ட் பண்ணலாம். இதுல லென்ஸ் குரூப் கொடுத்திருக்காங்க. இது என்னன்னா, நீங்க முன்னாடி இருக்கக்கூடிய 50 மெகா பிக்சல் அண்ட் பின்னாடி இருக்கக்கூடிய 64 மெகா பிக்சல் கேமராவை கம்பைன் பண்ணி வீடியோ எடுத்துக்கலாம். அண்ட் முன்னாடி இருக்கக்கூடிய 50 மெகா பிக்சல் அண்ட் பின்னாடி இருக்கக்கூடிய 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமராவை கம்பைன் பண்ணி வீடியோ எடுத்துக்கலாம். அண்ட் பின்னாடி இருக்கக்கூடிய 64 மெகா பிக்சல் அண்ட் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமராவை கம்பைன் பண்ணி நீங்க டூயல் ரியர் வீடியோவும் எடுத்துக்கலாம். அண்ட் ஸ்பிளிட் ஸ்கிரீன் கொடுத்திருக்காங்க. நீங்க ஸ்கிரீனை ரெண்டா டிவைட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நீங்க 50-50 ரேஷியோ வச்சுக்கலாம். அப்படி இல்லனா 70-30 அந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க ஸ்கிரீன் அழகா அட்ஜஸ்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கேமரா வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். எந்த ஃப்ரேமுக்குள்ள எந்த கேமரா இருக்கணும்னு சொல்லிட்டு ஈஸியா ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அது போக ரெக்டாங்குலர் ஃப்ரேம், சர்க்குலர் ஃப்ரேம் அண்ட் ஹார்ட் ஃப்ரேம் 3 ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. இந்த 3 ஃப்ரேமோட சைஸை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு வந்து சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேம்ஸை நீங்க ஸ்கிரீன்ல எங்க வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க கேமரா வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான மோடுங்க. நீங்க ஒருவேளை ஒரு டுட்டோரியல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் டுட்டோரியல் பண்றீங்க அப்படின்னா உங்க ஃபேஸையும் சேர்த்து நீங்க ரெக்கார்ட் பண்ணணும்னா இந்த மோட வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் இஸ் ரியலி குட். அண்ட் லாஸ்ட் அந்த செல்போன்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது கஸ்டமைசேஷன் அண்ட் எடிட்டிங் ஆப்ஷன்ஸ். நீங்க நோட்டிஃபிகேஷன் செட் பண்றதா இருக்கட்டும், இல்லனா ஆல் டைம் டிஸ்ப்ளேவை செட் பண்றதா இருக்கட்டும், டிஸ்ப்ளே செட்டிங்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா கொடுத்திருக்காங்க இந்த ஃபன் டச் OSல. அதுக்கப்புறம் கேமரா எடிட்டிங் ஃபீச்சர்ஸ் வந்து சூப்பரா கொடுத்திருக்காங்க. நீங்க போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்ததுக்கு அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல நீங்க போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சூப்பரா எடிட் பண்ணிக்கலாம். டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. கிராப் பண்ணிக்கலாம், ஃப்ரேம் செட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் அழிக்கணும்னு நீங்க அழிச்சிக்கலாம். இப்போ நீங்க பாருங்களேன், பாப்பா தலையில இருக்க ஒரு பாம்பம்மா மட்டும் நான் அழிக்கிறேன், கம்ப்ளீட்டா போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நீங்க போட்டோல பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் வீடியோவை கட் பண்ணிக்கலாம், கிராப் பண்ணிக்கலாம், ஓவர்லே பண்ணலாம், டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், மியூசிக் ஆட் பண்ணலாம். நீங்க தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் தேவையில்ல. நீங்க இந்த செல்போன்ல இருக்க எடிட்டிங் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த செல்ஃபோனை வாங்கலாமா வேணாமான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னோட ஓன் ஒப்பீனியன், இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இந்த செல்ஃபோனை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். திஸ் இஸ் a கேமரா சென்ட்ரிக் ஃபோன் அண்ட் திஸ் இஸ் a பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஃபோன். இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, கேமரா ஃபீச்சர்ஸும் சூப்பராக இருக்கு. ஸோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸை டார்கெட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இந்த செல்ஃபோனை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஆனால் இந்த செல்ஃபோன் மாதிரியே வேற பிராண்டில் இதே பட்ஜெட்டில் இருக்க ஃபோனையும் கன்சிடர் பண்ணுங்க. இப்போ நீங்கள் Vivo X70 Pro பற்றி கேட்டிங்கன்னா நான் கண்ண மூடிட்டு சொல்லிடுவேன், அந்த பட்ஜெட்டில் அதை தவிர வேற எதுவும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவேன். பட் இந்த செல்ஃபோன் என்னால் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இதே பட்ஜெட்டில் இதுக்கு ஈக்குவலா நல்ல பெர்ஃபார்மிங் ஃபோன்ஸ் வந்து வேற பிராண்ட்ஸ்லயும் இருக்கு. சோ நீங்க எல்லா பிராண்ட்ஸ்லயும் சேர்த்து ஒரு 4-5 ஃபோன் பாருங்க. விவோ, ஆப்போ, ரெட்மி, சாம்சங் அப்படின்னு ஒரு 4-5 மாடல் பாருங்க. ஃபைனலா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோன் பிடிச்சாலும் சூஸ் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. என் கூட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஒரு சூப்பர் வீடியோவோட சீக்கிரம் வந்து உங்களை சந்திக்கிறேன். அலிதன்ஸ் பாய் ஃப்ரம் மனோஜ்.